எல்லாம் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் சென்று இன்றைக்கி நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ் பீஃப் சுக்கா செய்ய போகிறோம். பீஃப் வந்து நான் ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, கழுவிட்டு வந்துட்டேன். ரைஸ் வந்து 1 கிலோ புழுங்கல் அரிசி 1 கிலோ செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 8 எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரைஸ் வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. இந்த பாருங்க, கொதிச்சுட்டு இருக்குது. புழுங்கல் அரிசி தான். புழுங்கல் அரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புழுங்கல் அரிசி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பீஃப் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பீஃப் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, கழுவிட்டு நம்ம இதை போட்டுக்குவோம். நான் வந்து இது ஒரு 3/4 கிலோலேருந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்குது. இதில் வந்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம கொஞ்சம் எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் இதுலேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவுமே போடக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இந்த பீஃப் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம லெமன் தாளித்து விட்டுக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 10 லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு. ஸோ நம்ம வந்து ரைஸில் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய எலுமிச்சம்பழம் தண்ணியில் கொஞ்சமாக தான் தண்ணி கலக்கணும், நிறையா தண்ணி கலக்கக்கூடாது. ஏன்னா நிறையா தண்ணி கலந்தோன்னா நம்ம வந்து புளி கட்டி சோறு கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டி கட்டியாக போயிடும். இது அந்த மாதிரி போகக்கூடாது. இது வந்து பொலன்னு இருக்கும். அதனால் தண்ணி நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் தூள் இதுக்கு வந்து எப்படியும் 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்க்கலாம். நம்ம வந்து இந்த லெமன்லேயே உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து வச்சுக்கணும். கலந்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நம்ம வந்து லெமன் ரைஸ் பண்ணணும் அப்படின்றாலே நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இது வந்து நம்ம ஊரோட செக்கு எண்ணெய் தான் இது. இந்த எண்ணெய் தான் இப்போ நான் போட்டு தாளிக்க போகிறேன். நம்ம கொஞ்சமாகவே போடலாம். 5 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம், இதில் நம்ம 1 ஸ்பூன். இந்த பாருங்க, கடுகு பொரியுது பாருங்க. அங்கே வந்து பீஃப் வந்து ஒரு இதில் பேனில் வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்படி வேணான்னா நீங்கள் வந்து நடக்கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. லெமன் தாளிச்சாச்சு. இது சும்மா ஒரே ஒரு பாயில் வரட்டும். இது வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளது எல்லா தண்ணியும் சுண்டி போயிடுச்சு. பாதி வெந்துருச்சு. இது வந்து நிறையா வேவாது. இதை பாருங்க, பாதி கறி வெந்து போச்சு. இங்கே பாருங்க. இதில் வந்து இப்போ நம்ம
மெழுகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், ஒரு 4-5 ஏலக்காய், பட்டை, கலாம்பர் இதில் வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்புலாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் இதுக்கு. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு பரட்டி எடுக்கணும். எண்ணெய்லாம் போடக்கூடாது. நம்ம தான் எண்ணெய் முன்னாடியே போட்டோம். எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். இதை நம்ம இப்படியே ஸ்லோவாக கேஸ் வச்சு இதை நல்லா நம்ம சுருட்டி எடுக்கணும். இதில் நான் இஞ்சி பூண்டு போட்டேன், ஆனால் சொல்லலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேவல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி போடுங்க, இல்லைன்னா போட வேணாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கட்டி சோறு கட்டிக்கலாம். லெமன் ரைஸ் நம்ம கிண்டிட்டு வந்துடும். நம்ம இப்போ இந்த ரைஸ் இருக்குது பாருங்கள், வடிச்சிட்டோம். இந்த ரைஸை வடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம தனித்தனியாக இப்படி ஆக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை நம்ம எடுத்துடணும். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம அந்த எண்ணெயில் கலந்துக்கலாம். இதோட வாசனையே தனியாக இருக்கும் சோறு. நம்ம வந்து அந்த சமையலில் லெமனில் வந்து நம்ம கம்மியாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் போடணுன்றதுனால. இது வந்து உங்களுக்கு 2 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது. ட்ரெயினில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது நான் இன்னும் ஒரு 1.5 ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன். அப்படின்னா 5 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லெமனை இதில் சேர்த்துக்கலாம். இனிமே நம்ம ஊற்றிடலாம். இதில் இதை நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும் போது வேணும்னா நீங்கள் வந்து கடலையை நீங்கள் இது பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு மேலே போட்டு சாப்பிடலாம். ஏன்னா இதில் போட்டுட்டா ஊறிடும். சில பேருக்கு பல்லில் மாட்டிக்கொண்டு அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்றவங்க கடலையை நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் நிறையா தண்ணி போட்டு நம்ம புளி சோறு கிண்டுற மாதிரி கிண்டக்கூடாது, நல்லா இருக்காது அவ்வளோவா. நம்ம மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எப்படி ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். நிறையா தண்ணி லெமனில் போட்டோன்னா நமக்கு வந்து இது அதே மாதிரியாக ஆகிடும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும். ரைஸ் கிளறியாச்சு, முடிஞ்சு போச்சு. நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கோகனட் சட்னி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் வந்து நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சட்னி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கோகனட் சட்னி செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த சட்னி செய்கிறேன். நான் வந்து கோகனட் வந்து காஞ்சது, இந்த பாருங்கள், இந்தமாரி தூள் கோகனட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம துருவின கோகனட் கூட எடுத்துக்கலாம். அதை துருவி நல்லா கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் தேங்காய் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் முழு மல்லி, காஷ்மீர் சில்லி ஒரு 5 காஷ்மீர் சில்லி. உரப்பு ரொம்ப வேணாண்டு, உங்களுக்கு உரப்பு வேணும்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாவே எடுத்துக்கலாம். புளி சும்மா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புளி, உப்பு, இதுதான் இதுக்கு தேவையானது. வாங்க இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் சும்மா இதை பாருங்க, 1/2 ஸ்பூன் நம்ம கோகனட் எண்ணெய் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் நல்லா வந்தோடனே நம்ம தனியாலாம் எடுக்கலாம் வேண்டாம், கொஞ்சம் அது வறுவட்டும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா புளி ஈரமாக இருக்குல்ல, அதனால இதை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மல்லி போட்டுருங்க.
அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இது கூடயே நம்ம மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து கோகனட், வறுத்த கோகனட் இருக்குன்றதுனால தான், இல்லை அது வந்து கோகனட் வந்து காஞ்சது, அதனால் நான் அது ஃபஸ்ட்டு போடல. நம்ம ஈரமாக இருந்தால் ஃபஸ்ட்டு அதுங்களை தான் போட்டாகணும். அதனால் நான் வந்து புளி, மல்லி, மிளகா இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அடுப்பை வந்து சுலோவாகவே வச்சுக்கோங்க. இவ்வளோ வறுந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, சும்மா அந்த சூட்லேயே ஆனாலே போதும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அதுவே இதில் வந்து செவந்து போயிடும். கொஞ்சம் ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை புளியும் எடுத்து போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், கோகனட் சட்னி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ட்ரெயினில் போனீங்கன்னாக்கா நீங்கள் லெமன் ரைஸ், புளி ரைஸு, இட்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாக்கா இதை அது கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இது ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாகிடுச்சு. கருவேப்பிலை போட உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இதையும் எடுத்து வச்சிடறேன். இதில் வேணும்னா அது இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த கோகனட்டு, அதுவும் போடலாம். இதில் அதுவும் போட்டு நீங்கள் செய்யலாம். செம்மையாக சூப்பராக லெமன் ரைஸ் ஒரு பீஃப் சுக்கா, கோகனட் பொடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.